நினைவாற்றலை அதிகரிக்கிற சக்தி, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சரிப்படுத்துகிற சக்தி, இதய கோளாறுகளை குணப்படுத்துகிற சக்தி, இந்த மாதிரி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு சிறந்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இந்த வல்லாரை. இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிற இந்த வல்லாரையை அதிகமானவங்க விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, விருப்பப்படாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வல்லார பச்சடி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வல்லார நல்லாவே உப்பு போட்டு நல்லாவே 2-3 தரம் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. வல்லாரை ஏன்னா வல்லாரை வந்து நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல வளர்றதுனால நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்ளுங்க வல்லாரையை. லெமன், தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, சின்ன சீரகம், இவ்வளவுதான் நமக்கு தேவை இந்த வல்லார சட்னியை வந்து செய்கிறதுக்கு. முதல் சின்ன வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கொள்ளும். லைட்டாக வதக்கினா போதும், இல்லைன்னா நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு போகிறோம்னா வெங்காயம் வந்து சாப்பிட்டா மனம் சொல்லுவாங்க. வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கூலுக்கு அந்த வேலைக்கு நீங்கள் இந்த சட்னி வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதோட இந்த வெள்ளைப்பூண்டே போட்டுருவோம் வதங்கிறதுக்கு. லைட்டாக வதங்கினா போதும். ஜாரில் தேவையான அளவு தேங்காய்ப்பு, பச்சை மிளகாய் உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, கருவேப்பிலை, வல்லாரை, நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி. இதில் வந்து நம்ம இப்போ சின்ன ஜீரகம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. லெமன், லைமாக இருந்தாலும் பரவாயில்ல, லெமன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அரைச்சி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. உப்பு காரம் எல்லாம் அளவாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துருங்க, பார்த்துட்டு பரிமாறுங்க. தோசையும் வல்லார பச்சடியும், இட்லி கூடவும் நீங்கள் இந்த பச்சடியை வச்சு சேர்த்து சாப்பிடலாம். ஏன் சோறு கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். வல்லார சம்பல் சாப்பிட பிடிக்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வல்லார, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சேர்த்துக்கிறதுனால அதனுடைய சத்து வந்து மாறாமலுக்கே இருக்கும். இவங்களுக்கு வல்லார சட்னியோட தோசை தேவைப்படுது. வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.